ஓகே, தேங்க்யூ. இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு லீகலா, இல்லீகலா இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாமா? நம்ம ஏன் ப்ராடக்ட்ட வச்சு பிசினஸ் பண்ணணும்? ஓகே. எது வந்து பெஸ்ட் பிளான்? விச் இஸ் த பெஸ்ட் பிளான்? ஸோ நெறைய பிளான் இருக்கு. எது பெஸ்ட் பிளானு? ஏன் நம்ம அஃபோர்டபுள் ஜாயினிங் பிரைஸ்ல நம்ம ஜாயின் பண்ணணும்? ஸோ நம்ம வந்து ஜாயினிங் பேக் இருக்குல்ல, அது ஏன் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம ஜாயின் பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த பவர் சைடு கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன? அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். எதுக்கு நம்ம ஜூம் மீட்டிங்ல எல்லாருமே ஜாயின் பண்ணி இதுல ஒர்க் பண்றோம்? எதுக்கு ஆன்லைன்ல ஒர்க் பண்றோம்? அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ப்ராஸ்பெக்ட்னா என்ன? நம்ம பிசினஸ்ல ரொம்ப முக்கியமானது, மிகப்பெரிய அடித்தளம் என்னன்னா, அந்த பிசினஸ்க்கு வலு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அடித்தளமே ப்ராஸ்பெக்டிங். ப்ராஸ்பெக்ட்னா என்ன? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி உலக தலைவர்கள், வேர்ல்டு லீடர்ஸ், நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய பிசினஸ்மேன் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆத்தர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பார்வையில பாக்குறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்காக என்ன அவங்க சொல்லி வச்சிருக்காங்க, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த மீட்டிங்ல முழுமையா பார்க்க போறோம். ஸோ மேற்கொண்டு நிறைய தகவல்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்து மீட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தா போகணும். ஸோ நல்லா ஒரு காமா அருமையா நீங்க ஒரு ஓரமா உட்காந்து இந்த மீட்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, மேடம் யாரோ ஒருத்தர் மேல டிராயிங் பண்றாங்க. ஓகே, ரைட். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். தன்யா மேடம், சார் அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் delete பண்ணுங்க. பாக்குறேன் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்? ஸோ நம்ம பண்ணக்கூடிய தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லலாம், டைரக்ட் செல்லிங் சொல்லலாம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஒரு ஆள் பிடிக்கிற பிஸ்னஸா? இது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இது ஒரு ஆள் பிடிக்கிற பிஸ்னஸா? இது என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா சிம்பிளான விஷயங்க. இது மக்களிடமிருந்து ஆரம்பிக்குது. மக்களிடமிருந்து மக்களுக்காக, மக்களால் நன்மை தரக்கூடிய, சரி, அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு தொழில் தான் ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது மக்களுக்கான பிசினஸ். எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் கண்டிப்பா அது தனிநபர் சார்ந்து தான் இருக்கும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டுமே நம்ம எல்லாமே ஒரு பீப்புளா செய்யக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அப்ப இங்க என்னெல்லாம் இருக்கு வந்து ப்ராடக்ட் சார்ந்து இருக்கும், வாடிக்கையாளர் சார்ந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வாடிக்கையாளர். நம்ம இங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை பண்ண போறோம். ஸோ நிறைய பேரெல்லாம் வந்து ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. இந்த ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி கன்சியூமரும் நம்ம தான். இது எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா பரிந்துரை மூலமாக. பரிந்துரைனா என்ன? ரெஃபரல். நம்ம ரெஃபரல் பண்றோமானா கண்டிப்பா கேட்டால் நிச்சயமா நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, நம்ம பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் ரெஃபரல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு பொருள் வாங்கினா கண்டிப்பா 4 பேர்கிட்ட இது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்போம். இது பேர் என்ன? இது பேர் தான் ரெஃபரல். இன்னைக்கு ஆன்லைன்ல எப்படி ரெஃபரல் பண்றாங்க? ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமர் பண்றாங்க, வாங்கிட்டாங்க, அந்த பொருள் நல்லா இருந்தா ரிவ்யூ பண்றாங்க. அந்த ரிவ்யூ பார்த்து தான் இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம்னா கீழே ரிவ்யூ பார்ப்பேன். அப்ப அந்த ரிவ்யூல என்ன? ரிவ்யூ ரிவ்யூ அப்படின்றது ஒரு ரெஃபரல் தான். அப்போ இந்த ரெஃபரல் இல்லாம எந்த பிசினஸும் இயங்காது. விளம்பரம்லாம் அதுக்கு அடுத்துதான். அப்போ இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னா ரெஃபரல். அப்போ இந்த ரெஃபரல் பரிந்துரை வந்து யாரோ ஒருத்தருக்கு பண்றதுக்கு பதிலா இந்த பிசினஸ்ல நீங்க பரிந்துரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க டீமா உங்களை சார்ந்த மக்கள் எல்லாருமே வளருவாங்க. அப்போ ரியலா சிம்பிளா சொல்ல போனா மக்களிடமிருந்து மக்களுக்காக, மக்களால் இந்த பிசினஸ் ரன் ரன் செய்யப்படுகிறது. சரிங்களா? அப்போ வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா சிம்பிளான விஷயம் இதுதான். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி செயல்படுது அப்படின்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? ட்ரெடிஷனல் மார்க்கெட்னா காலங்காலமான ஒரு ப்ராடக்ட் நம்ம எங்க வாங்குவோம்? ஒரு கடையில போயிட்டு வாங்குவோம். அந்த கடைக்காரருக்கு அந்த ப்ராடக்ட் டைரக்டா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டைரக்டா வர்றது கிடையாது. கம்பெனில இருந்து டைரக்டா நம்மளுக்கு வருதுன்னா பல பேர் கைமாறுது வருது. அந்த கைமாறுது பாருங்க ஒரே நேர்கோட்டுல இருக்கும். So, இந்த நிறுவனம் தயாரிக்குது ப்ராடக்டை,
அதை வந்து ஒரு பெரிய ஹோல்சேலர் வாங்குவாரு. அதுக்கப்புறம் நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வருவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட்லாம் வருவாங்க. தென் சில்லறை வியாபாரி, அதுக்கப்புறம் வாடிக்கையாளர், தென் பாத்தீங்கன்னா விளம்பரம் செய்யக்கூடிய மீடியா. இவ்வளவுதான். ஸோ ஒரு 4-5 ஃபேமிலி தான் இதுல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 5 பேர் மேல நம்ம ப்ராடக்ட்டுக்கு மேல எத்தனை பேர் அந்த லாபத்தை வந்து ஷேர் பண்றாங்கன்னா ஒரு 5 பேர் ஷேர் பண்றாங்க. இவ்வளவுதான் அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடையில, அண்ணாச்சி கடையில போயிட்டு ஒரு சோப்பு வாங்குறோம் அப்படின்னா சோப்பு டைரக்டா வந்து நம்மளுக்கு கம்பெனில இருந்து வர்றது கிடையாது. பக்கத்துல கடையில போய் வாங்குறோம். அந்த கடைக்காருக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு 4-5 பேர் கை மாறி தான் கிடைக்குது. அப்ப இது என்ன, ஒரே நேர்கோட்டுல அந்த பிசினஸ் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு தான் லாபம் கிடைக்குது. அந்த வருமானத்தை யாரு கொடுக்குறோம்? நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம தான் எல்லாருமே வாழ வைக்கிறோம். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது. இங்க சிஸ்டம் பாருங்க. இங்க சிஸ்டம் அப்படின்றது நீங்க உருவாக்கும் குழுவின் மூலமாக பலரையும் சேர்ந்து அடையும். ஸோ இப்படிதான் அந்த சிஸ்டம் இருக்கு. இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றீங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஷேர் பண்றீங்க, 4 பேருக்கு கொடுக்குறீங்க, அந்த 4 பேர் மூலமா 40 மாறும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா பல பேர் பலன் அடைவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் கிடையாது. அப்போ இந்த சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 2 பேர் மூலமா 4 பேர் கிடைக்கும், 4 பேர் மூலமா 40 பேர் கிடைக்கும். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா பல பேருக்கு இங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தனிநபருடைய வருமானமும் இங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் அதுல சம்பாதிப்பாங்க. அதுல பணம் சம்பாதிச்சு அதோட பலனை அவங்க தான் அடைவாங்க. அப்போ நம்மளுக்கு இதுதான் விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்ன? அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய் இருக்கு. அதே போல ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய் இருக்கு. 2 பேருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். 30 ரூபாய் இருக்கும். இதுலயும் 30 ரூபாய் இருக்கும். பட் அந்த 70 ரூபாய் யாருக்கு போகுது அப்படின்னா நடுவுல இருக்க மீடியேட்டர்ஸ்க்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல போகுது. இங்க 70 ரூபாய் யாருக்கு கிடைக்குது? நம்மள போல பிசினஸ் பண்ண மக்களுக்கு தான் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டுமே கிளாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது லீகலான பிசினஸ், இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலா? நிறைய பேருக்கு டவுட் வரும். இது நான் பண்ணலாமா, இது வந்து லீகலான பிசினஸ் அப்படின்னு நிறைய டவுட் வரும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இது லீகல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட இது 30 வருஷத்துக்கு மேல இந்தியாவுல இருக்குது. ஆனா எப்ப இதை லீகல் பண்ணாங்க அப்படின்னா 2016 இது வந்து லீகலுக்கான நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ வழிகாட்டுதல் அப்படின்றது 2016 ஆரம்பிச்சாங்க. 2019 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து அமலுக்கு வந்தது. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது. நுகர்வோர்னா நம்ம தான் நுகர்வோர். அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள் தான் நுகர்வோர். அப்போ அவங்களுக்கான கன்சியூமர் ப்ராடக்ட் ஆக்ட் 2019 வந்து அமலுக்கு வந்தது. 2021 ஸோ ஓரளவுக்கு ஒரு தனி சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படின்றது அன்னைக்கே தடை பண்ணிட்டாங்க. பட் நிறைய இருக்கு மணி சர்க்குலேஷன் வித்தவுட் ப்ராடக்ட். ஓகே. அப்ப 2023 இதுக்கான ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைரக்ட் செல்லிங் 2021 அதை கிளியர் பண்ணி அதுக்கான திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ண திருத்தி அமைச்சு 2023 ஃபைனலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பொருட்கள் அண்ட் சர்வீஸ், சேவை ரெண்டுமே இருக்கணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அப்படின்னா வந்து அது சட்டப்படி குற்றம்ன்றாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இதுக்கு வந்து தனி மினிஸ்ட்ரியே இருக்குது. எப்படி வந்து நம்ம நிதி நிதி அமைச்சகம் சொல்லுவோம் பாத்தீங்க, ராணுவ அமைச்சகம், நிதி அமைச்சகம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்கு அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னா கன்சியூமருக்கான மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், பப்ளிக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்குன்னு தனி மினிஸ்ட்ரியே வந்து கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லீகலான்னு கேட்டா கண்டிப்பா லீகல். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா முதல்ல ப்ராடக்ட், ஆனா இன்னும் வந்து கிளியரான ஒரு சட்டம் வந்து இது பண்ணா பனிஷ்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வரல. பட் வந்து இது லீகல் ஆக்கிட்டாங்க. அந்த லீகல் ஆக்கும் போது முக்கியமானது ப்ராடக்ட் வச்சு பிசினஸ் பண்ணணும், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வச்சு பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணக்கூட ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அது கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அப்போ இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அங்கீகரிக்கப்பட்டதான்னு கேட்டா சட்டப்பூர்வமா கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. இதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆள் பிடிக்கிற பிசினஸ், இது ஆன்லைன் பிசினஸ், ஏதோ எங்க இருந்து வராங்க போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து லீகலா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கூட இதோட ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்கிறது தனியா மினிஸ்ட்ரியே வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தனியா மினிஸ்ட்ரி வச்சு இதை வந்து
மானிட்டேஷன் பண்றாங்க. ஓகே, பட் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல இதுக்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி உலக தலைவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உலக தலைவர் அப்படின்னா இந்த ராபர்ட் கியோசேக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு புத்தக ஆசிரியர் வேற. இவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, ரிச் டேட் அண்ட் புவர் டேட்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட ஆசிரியர் இவர் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ மக்களோட திறமை, ஸோ நம்மளோட டேலண்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நார்மல் வேலைக்கு போவோம் வருவோம், இவ்வளவுதான் வேலை, வேற எதுவுமே கிடையாது. பட் இங்க வந்து ஸ்கில் வந்து அதிகமாகுது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறாங்க மக்கள், ஸ்கில் அதிகமாகுது, ஃபினான்சியல் ஃப்ரீடம் இங்க கிடைக்குது. ஸோ நிறைய இடத்துல நம்ம ஜாபுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த இன்கம் அப்படியே ஒரு லிமிட்டா இருக்கும், அதிகமா இருக்காது. அப்படி தாண்டி நம்ம அதிகமா வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம ஓனா பிசினஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது இந்த துறையில கிடைக்குது. இந்த ராபர்ட் கியோசேகி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான நபர், நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரிக் ஒரேன்னு ஒருத்தர் இருக்காரு, இவரும் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய ஒரு கோச்சின்னு கூட சொல்லலாம், அமெரிக்கா சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, கோ ப்ரோ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு தொழில் கிடையாது, ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றாரு. இதை வந்து சரியான முறையில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அசாதாரண வெற்றி இந்த தொழில கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகேவா, நம்ம ஒரு வாழ்க்கையில அசாதாரண வெற்றி அப்படின்றது நம்ம ஒரு வேலைக்கு போனா கிடைக்காது. பட் இந்த தொழில் அப்படின்றது இது தொழில் கிடையாது, வாழ்க்கை முறைன்றது. ஏன்னா நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஒரு ஜாபுக்கு போகும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் எல்லாம் இருக்காது, கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது கூட ஓகே தான், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் எல்லாம் கத்து தர மாட்டாங்க. ஆனா நிறைய விஷயம் எனக்கே இங்க கத்துக்கிட்டேன், எப்படி வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் ஸ்கில்னா என்ன அப்படின்னு நிறைய எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மூலமா தான் கத்துக்கிட்டேன். அதை பத்தி மிகப்பெரிய புக் எல்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் ரிச்சர்ட் புரூக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, இவரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோச் தான், ஒரு புக்கோட ஆசிரியராகவும் இருக்கிறாரு. எந்த புக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 இயர் கேரியர்னு ஒரு புக் இருக்கு, அதோட ஆத்தர் இவர் தான். இவரும் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதிர்காலத்தை தீர்மானிக்கும், உங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்கக்கூடியது, சாதாரண மனிதரை கூட அசாதாரண வெற்றியாளரை கூட மாற்றக்கூடிய தொழில் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து நல்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க, இல்ல பேரை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த எரிக் ஒரேன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை நான் ஃபாலோ பண்றேன், இவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல நான் ஃபாலோ பண்றேன். மிகப்பெரிய கோச் இவரு. ஸோ இவங்க எல்லாமே அமெரிக்காவை சார்ந்தவங்க. பட் நம்ம இந்தியாவில் யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட தனிநபர் வருமானத்தை, ஸோ சாதாரண மக்களோட தனிநபர் வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர்ல தேவைன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதே போல அமெரிக்காவில் பில் கேட்ஸ் கூட ஒரு பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க சாஃப்ட்வேர் துறையில சாதிக்கல, இப்ப நீங்க ஜீரோல இருந்து அடுத்த பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தா என்ன பிசினஸ் சூஸ் பண்ணி கேட்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல டொனால்டு ட்ரம்ப் கூட ஓனா பிசினஸ் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருந்தாரு. ஸோ மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இதுக்கு அடுத்து ஸோ நிதி சுதந்திரம், சரியான வழி எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு இந்தியாவில் பரவலா இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டே இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு இன்னைக்கு இந்தியாக்குள்ள. ஓகேவா, ஸோ இன்னைக்கு மக்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்காம பல கம்பெனியை செய்யறாங்க, ஒரே நேரத்துல பல கம்பெனி செய்யறாங்க. ஸோ ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி, டி கம்பெனி, இ கம்பெனின்னு ஒரே நேரத்துல பல கம்பெனியே செய்யறாங்க. அப்போ ஒரே நேரத்துல பல கம்பெனில செய்யும் போது நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியவே முடியாது. ஸோ ஒரே டைம்ல பல கம்பெனி பல திசை ஒரு பலனும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிது. எந்த கம்பெனி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனில பேசுவீங்க, நாளைக்கு ஒருத்தர் கால் பண்றாரு, அவர் எந்த கம்பெனிக்கு கால் பண்றாரு அப்படின்னு கூட தெரியாம நம்ம அவர் ஒரு கம்பெனி பத்தி கேட்க ஆரம்பிப்பாரு. பட் நம்ம அவர் கேட்காத நம்ம ஏற்கனவே செய்யக்கூடிய கம்பெனி பத்தி பேசுவோம். இன்னைக்கு பல நபர்கள் இந்த மிஸ்டேக்கை பண்றாங்க. ஸோ பல கம்பெனில ஜாயின் பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கம்பெனில அடுத்த கம்பெனி, அடுத்த கம்பெனில இன்னொரு கம்பெனி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா சாத்தியம் கிடையாது. ஏன்னா நெட்வொர்க்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு டீம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான டீம் அப்படின்னு உங்களோட அசெட். நம்ம அசெட்னு எதை சொல்றோம்? அசையா சொத்தால் அசெட்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம கோல்டு இருந்தா அது ஒரு அசெட், சொத்து.
உங்களுக்கு வந்து ஒரு வீடு சொந்தமா வீடு இருக்கு, வாடகைக்கு விடுறீங்கன்னா அது சொத்து, ஏன்னா அது சம்பாதிச்சு கொடுக்கும். அதே போல டீம் அப்படின்னு அசர்ட் நெட்வொர்க்ல அந்த டீம் ஸ்ட்ராங் ஆகாது. நீங்க ஒருத்தருக்கு போய் சொல்லுவீங்க, திரும்ப இன்னொரு கம்பெனி பத்தி சொல்லும்போது உங்க மேல இருக்க ஹோப் குறைஞ்சிரும். அப்போ ஒரு கம்பெனியே பண்ண சொல்றாங்க, பல கம்பெனி நீங்க ஒரே டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ உங்களோட வருமானம் குறைவாக இருக்கும். ஏன்னா நெட்வொர்க்கோட மிகப்பெரிய அஸ்திவாரமே டீமு தான். அந்த டீமை கட்டமைக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த கட்டமைக்கிறதுக்குள்ள நீங்க கம்பெனி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் சிக்கலை உருவாக்கும். ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா ஜம்பிங் பண்றாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்த நான் ஷேர் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ட்ரைனிங்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அடிக்கடி கம்பெனியை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனி, நாளைக்கு ஒரு கம்பெனி, சரிங்களா? இன்னைக்கு ஒரு புதிய கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க. சில மாதம் நல்லா ஸ்டார்ட் பண்ணும்போது உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த கம்பெனி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் மீண்டும் அவங்க வந்து கம்பெனியை வந்து என்ன மாத்தி மாத்தி போகும்போது இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை நடுறீங்க. ஒரு மரத்தை நடுத்துட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப வேற இடத்துல நடுறீங்க. திரும்ப 3 நாள் கழிச்சு திரும்ப அதை பிடிங்கி வேற ஒரு இடத்துல நட்டீங்க அப்படின்னா அந்த மரம் வளருமான்னு கேட்டா நிச்சயமா வளராது. வளர்ச்சி இருக்காது, டைரக்ஷன் இருக்காது. இதே போல இங்க டீம் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ உங்களோட நேரமும் உழைப்பும் வேஸ்ட் ஆகும். நம்ம டைம் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல உழைப்பும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2மே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கம்பெனி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த 2மே உங்களுக்கு வீணா போகும். அப்போ நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். அதை யோசிச்சுட்டீங்க அப்படின்னா, அதிலேயே டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இன்னைக்கு சூழல்ல என்னெல்லாம் விழிப்புணர்வு அவசியம்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேர்ல என்னெல்லாம் இன்னைக்கு நடக்குது? இது ஒரு அவேர்னஸ் தாங்க. எடுத்துக்காததும் அவங்கவங்க விருப்பம். இன்னைக்கு சூழல்ல என்ன நடக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். அப்ப இன்னைக்கு சூழல்ல விழிப்புணர்ச்சி எதுல தேவை அப்படின்னா, என்ன வேணா ஒரு ஃபேக்கான வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா கண்டிப்பா அங்க ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட் விற்பனை மூலமா தான் பிசினஸ் நடக்கும். ஓகேங்களா? திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த வணிகம் அப்படின்னு நடக்கும். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய முதலீடு திட்டங்கள் லைக் கிரிப்டோ முதலீடு. ஸோ அதிகமா நீங்க வேலையே செய்ய வேண்டாம். உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வருது. நீங்க ஜாயின் பண்ணா போதும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வரும், டெய்லி பணம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி எத்தனை கம்பெனி இன்னைக்கு நிக்குது? ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு சொல்ல முடியுமா? நிக்காது. சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆயிடும். கம்பெனி மூடிடுவாங்க. திரும்ப வேற ஒரு கம்பெனி போகணும். ஸோ அப்போ நம்ம பணம் வந்து நம்மளோட பணம் வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? அப்போ ஆள் சேர்க்க வேணாம்னு சொல்றாங்க. பணம் சுழற்சி, அதாவது ஆள் சேர்க்க சொல்லுவாங்க. பட் எந்த ப்ராடக்டும் இல்லாம மணி ரொட்டேட். ஸோ இன்னைக்கு கிரிப்டோலாம் பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேட். இந்த கிரிப்டோ அப்படின்றது இன்னைக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் பெரிய மாஃபியாக்கள் தீவிரவாதத்துக்கெல்லாம் பயன்படுத்துறதா சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கிடையாது. பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு உறுதியற்ற வருமானம் இல்லாம அதிகப்படியான ஒரு டேஞ்சர் தான் உங்களுக்கு அதுல இருக்கும். நிறைய பேர் பண்றாங்க. பட் நிறைய பணத்தை இழக்கவும் செய்யறாங்க ஒரு பக்கத்துல. அப்போ நம்மளுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது ரியல் பிசினஸ், எது ரியல் பிசினஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணா, ஏன்னா ஸ்டார்டிங்ல எந்த ஒரு வியாபாரமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து போக போக உங்களுக்கு ஸ்டெடி ஆக ஆக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் நிறைய உங்களுக்கு பணத்தை வந்து டபுள் பண்ணி தரோம் அப்படி சொல்ற கம்பெனி போகும்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆனா பட் ஒரு டைம் ஏதாவது உங்களுக்கு பேராபத்து நடக்கும் போது நம்ம பணத்தை இழந்து நிற்போம். அப்பதான் கண்டிப்பா இது என்ன பிசினஸ் நம்ம இழந்திருக்கோன்ற விஷயத்த நம்மளுக்கு புரியும். அப்ப இதுல வந்து நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி ஜஸ்ட் ஒரு 5 மந்த் ஓல்டு கம்பெனி, 5 மாச கம்பெனி தான். நிறைய பேர் மைண்ட் தாட்ல என்ன இருக்குன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்பர் 1 கம்பெனியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பழைய கம்பெனியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனில ஆரம்பத்துல ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள இதே மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கம்பெனியை பத்தி 5 மாசம் கம்பெனி சொல்றாங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதுதான் இதே மாதிரி தான் மத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனில இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே காதுல கேட்டுட்டு அதை பொருட்படுத்தாம ஒர்க் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இன்னைக்கு லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா கம்பெனிலும் அப்படிதான் நடக்குது. புதுசா போனவங்க எல்லாம் சம்பாதிக்க முடியாது. அன்னைக்கு பழைய ஆளா ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க தான் லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. சோ அது நிறைய கம்பெனி நீங்க பார்த்திருப்பீங்க. ஓல்டு லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேக்ஸ் குரோர்ல சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கம்பெனி வந்து ஓல்டு கம்பெனியா, புது கம்பெனியா அப்படின்னு ரொம்ப பழைய கம்பெனியா அப்படின்னு முக்கியம் கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நம்மளோட ஃபியூச்சருக்காக தான். ஸோ கம்பெனி ஏஜ் முக்கியம் கிடையாது. ஒரு கம்பெனில இருக்கு நீங்க சேர போறீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது ப்ராடக்ட்டை வச்சு பிசினஸ் பண்றாங்களா? அப்படின்னு ரொம்ப முக்கியமான குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கா? ரொம்ப கிளியர் பிளான் நல்லா இருக்கா?
அதோட விசன் நல்லா இருக்குதா, அது கம்பெனி பிளான் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துட்டு சிஸ்டம் சப்போர்ட்டிங். இப்போ நம்ம கம்பெனி எடுத்து பண்றோம். ஸ்டார்டிங்ல ஜூம் மீட்டிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃபோன் கால் ஐடி எடுத்தோம். அப்புறம் ஜூம் மீட்டிங், வாரத்துல ஜூம் மீட்டிங் நம்ம ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோம் மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். தென் வந்து ரெகுலர் ஜூம் மீட்டிங் பண்ணோம். இப்போ ஜூம்ல ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் மீட்டிங்லாம் பண்ண போறோம். அப்போ கம்பெனியோட விசன் எப்படி இருக்கு, கிளியரா இருக்குது. ஸோ ஃபியூச்சருக்காக நம்ம ஒர்க் பண்றோம். அப்போ கம்பெனி ஏஜ் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா முக்கியமே கிடையாது. ஸோ கம்பெனியோட நம்மளோட ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால வந்துட்டு கம்பெனி வந்து அந்த கம்பெனி இவ்வளவு நாளா இருக்குது, இவ்வளவு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, எல்லாமே ஆரம்பிக்கும் போது ஜீரோல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம கம்பெனில இங்க டிராவல் பண்ணினா நாளைக்கு நீங்க ஹீரோவா இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா, பழைய கம்பெனிலாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நிறைய போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மலாம் போய் நான் என்ன பண்ணோம், அந்த லீடர்ஸை வளர்க்கறதுக்கு நம்ம போய் ஜாயின் பண்றோம். நம்ம வளருமான்னு கேட்டா வளரும். ஏன்னா அந்த கம்பெனி எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு, இந்த கம்பெனி எனக்கு தெரியும்பாங்க. இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனா நிறைய மார்க்கெட்ல ஒரு கம்பெனி நம்பர் 1 சொல்லி 20 வருஷம் கம்பெனி, அந்த கம்பெனி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அந்த லீடர்ஸ் நல்லா இருப்பாங்க, கம்பெனி மேற்கொண்டு மேற்கொண்டு வளரும். அப்ப நியூ கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணா நீங்க வளருவீங்க. அப்போ நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இந்தியாவுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி, இந்திய அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட கம்பெனி. இந்தியாவில் நீங்க எங்கெல்லாம் பிசினஸ் பண்ணலாங்க. இது வந்து நான் நார்த் இந்தியா கம்பெனி, சவுத் இந்தியா கம்பெனி அப்படிலாம் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ இது இந்தியாவுக்குள்ள எங்க வேணா நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம் ஆன்லைன் மூலமா தான் பண்றோம் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள நீங்க எந்த ஸ்டேட்ல எங்க இருந்தாலும் பண்ணலாம். 153 கோடி மக்களுக்கும் நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்க முடியும். அப்போ இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட கம்பெனி அப்படின்றதுனால ஸோ இது எங்க வேணா பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா குளோபல் அளவுல வெளிநாட்டுக்கு போயிருந்தா குளோபல் அளவில் நீங்க பண்ண முடியும். இப்போ நம்ம கம்பெனி ஃபியூச்சர்ல பங்களாதேஷ் போகுது, ஃபியூச்சர்ல ஸ்ரீலங்கா போகுது அப்படின்னா நீங்க ஸ்ரீலங்காலாம் ஐடியா எடுக்கலாம், பங்களாதேஷ்லாம் ஐடியா எடுக்கலாம். பட் இப்போதான் ஆரம்ப கட்டம் அப்படின்னால இந்தியாவுக்குள்ள எங்க வேணா நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்ம ப்ராடக்ட் ஏன் வச்சிருக்கோம். முக்கியமான ப்ராடக்ட் நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்கு, நிறைய நிறைய மார்க்கெட்ல இந்த அதாவது ஆரோக்கியம் சார்ந்த ப்ராடக்ட் இல்லாம, பர்சனல் கேர் ப்ராடக்ட் இல்லாம மற்ற ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாம நம்ம ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தேவையான ஒன்று இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் கேர் எஃப்எம்சிஜி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ரிப்பீட்டா மக்கள் வாங்கக்கூடியது. இப்போ வந்து ஒரு சோப்பு யூஸ் பண்றோம், சோப்பு நல்லா இருந்தா திரும்ப அடுத்த மாசம் கேட்பாங்க. ஒரு பேஸ்ட் வாங்கியிருக்கோம், அந்த பேஸ்ட் நல்லா இருந்தா அடுத்த மாசம் கேட்பாங்க. பட் இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ, வேற ஏதோ சாரியோ இல்லாட்டி வேற ஏதோ பாத்திரமோ கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த வாட்டி கேட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது, கேட்க மாட்டாங்க. இது வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ ஒரு பிசினஸ் அப்படின்றது மிகப்பெரிய சக்சஸ் எங்க இருக்குன்னா ரிப்பீட் பர்ச்சேஸ் மூலமா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம கம்பெனி என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெகுலர் யூசேஜ் ப்ராடக்ட் அண்ட் ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க. இப்போ ஹெல்த் கேர் அவேர்னஸ் பாருங்க, உலகத்துல வந்து அதிகரிக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. காமனா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஹார்ட் டிசீஸ் வருது, எல்லாருக்குமே புற்றுநோய் எல்லாருக்குமே வருது. நம்ம அந்த காலத்துல சினிமாவில தான் கேள்விப்பட்டிருப்போம், இன்னைக்கு புற்றுநோய் எல்லாருக்குமே வருது. இன்னைக்கு நீரிழிவு நோய் எல்லாருக்குமே இருக்குது. அது இல்லாம இன்னைக்கு வந்து சுவாச பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே பர்சன்டேஜ் லெவல் கொடுத்துருக்காங்க. இது முன்ன பின்ன இருக்கலாம், பட் இது ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இது காமனா இருக்கு. மற்ற நோய்கள் பார்த்தீங்கன்னா 20% இருக்கு. இது வந்து டேட்டா. அப்போ இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன ப்ராடக்ட் முக்கியம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி. ஸோ இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து உள்ள ப்ராடக்ட் முக்கியம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வியல் முறை அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ சரியா தூங்குறோமா, சரியா சாப்பிடுறோமா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம டைமுக்கு தூங்குவோம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து வாழ்வியல் முறை மாறினதுனால எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை சின்ன வயசுல இருந்து வந்துருது. அப்ப நம்மளுக்கு ஹெல்த் சப்ளிமெண்டரி அப்படின்ற ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். அதுல நம்ம கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீபக்தன் ஆயில் கேப்சூல். அப்ப எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மருந்தான்னு கேட்டீங்கன்னா மருந்து கிடையாது. நம்மளுக்கு நோய் வராம தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உபகரணம் தான். அப்போ சப்ளிமெண்டரி அப்படின்னு ரொம்ப நீட்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லா நிறுவனங்களும் சப்ளிமெண்டரி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதை தான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன மக்களுக்கு தேவையான்னு கேட்டா நிச்சயமா இது ஒரு தேவையான ப்ராடக்ட் தான் நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு. ஓகே, இதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதுக்கு அடுத்து என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு மார்க்கெட்ல? மிகப்பெரிய இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இதோட மார்க்கெட் வேல்யூ 2023 பாத்தீங்க அப்படின்னா 8.6 lakhs crore. நீங்க ஏதோ ₹1 ₹2 பிசினஸ் பண்ணலாங்க, கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி 2023 டேர்ன் ஓவர் ஆன எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி தான். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதோட வளர்ச்சி விகிதம் 2030 10 to 12% இருக்குன்றாங்க. இதுல பர்சனல் கேர் எஃப்எம்சிஜில நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல பர்சனல் கேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 2.1 lakhs, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து டேர்ன் ஓவர் 2023 நடந்திருக்கு. 2 லட்சம் கோடிங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட், இது கிட்டத்தட்ட 2 lakhs crore வந்து பிசினஸ் வந்து 2023 நடந்திருக்கு. இப்ப 2027 எந்த அளவுக்கு இருக்கு? இதோட அதிகமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ்க்கா, அப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஷாம்பு அப்படின்றது 28,000 கோடி ரூபாய் பிசினஸ் இந்தியாவில ஒவ்வொரு வருஷமா நடக்கு. 2023 டேட்டால 28,000 கோடி வந்து ஷாம்புக்கு மட்டும் பிசினஸ் நடந்திருக்கு. ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 22,000 கோடி, ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா 8,000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் வந்து இந்தியால 2023 நடந்திருக்கு. இது குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா குறையாது, இது அதிகமாக தான் ஆகும். அப்போ இதெல்லாம் ப்ராடக்ட், மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட், ரிப்பீட்டா வாங்கக்கூடிய ப்ராடக்ட். இது எல்லாமே டேட்டா, பக்காவான டேட்டா எடுத்து தான் நம்ம ஷோ பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன மாதிரி பொருளை ஃபோக்கஸ் பண்றோம்னா, தெரியாத ப்ராடக்ட் கிடையாது, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். அன்னைக்கெல்லாம் மார்க்கெட்ல இந்துஸ்தான் லீவர் கம்பெனி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிஎன்ஜின்னு சொல்லலாம், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் சொல்லலாம், அந்த கம்பெனி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனி இன்னைக்கு ஆன்லைன்ல வந்துட்டு மக்கள் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்துஸ்தான் லீவர் கம்பெனி ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹேர் ஃபாலே வந்திருக்காது, வருது இல்ல? இன்னைக்கு ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு புற்றுநோயே வர வாய்ப்பு கிடையாது, நீரிழிவு நோய் வாய்ப்பு கிடையாது, வருது இல்ல? அப்ப நிறைய பேர் பிராண்ட் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ப்ராடக்ட் குவாலிட்டி தான் முக்கியம். அது யார் வேணாலும் கொடுக்கலாம், விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா. இன்னைக்கு அந்த காலத்தை விட கெமிக்கல் கலந்ததை விட இன்னைக்கு ஆர்கானிக்கா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த பிசினஸ் அப்படின்றது ஒரு அழியாத பிசினஸ், ஒரு தேவையான பிசினஸ். இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் தேவையான ப்ராடக்ட், ரிப்பீட்டா வாங்கக்கூடிய ப்ராடக்ட். இதை வச்சு பிசினஸ் பண்ணும். எதுக்கு நம்ம பை பண்ணணும்? எவ்வளவு லேக்ஸ், கிட்டத்தட்ட மில்லியனர் பிசினஸ் நம்ம பண்றோம், மல்டி மில்லியன் பிசினஸ் நம்ம பண்றோம். அப்ப இதுல வந்து நம்ம யோசிக்கிறது அவசியமே கிடையாது. மத்த கம்பெனி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, அவங்க கிரிப்டோ காயின் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சு பண்ணலாம், இல்ல பாத்திரத்தை வச்சு பண்ணலாம், எதுவும் சாரி வச்சு பிசினஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரிப்பீட்டா மக்கள் வாங்குவாங்க கேட்டா வாங்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் மக்களுக்கு தேவையான ரிப்பீட்டா வாங்கக்கூடிய ப்ராடக்ட், அதை வச்சு நம்ம பிசினஸ் பண்றோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? என்ன முக்கியமானது அப்படின்னா, வருமானம் எப்படி சம்பாதிக்கிறது? செலவுல வருமானமா, இழப்பில் வருமானமா? இப்போ வந்து நம்ம ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அங்க பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளுக்கு செலவு, கடைக்காரருக்கு அது வருமானம். இப்படிதான் நம்ம எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்ம ஒரு பொருளுக்காக நம்ம செலவு பண்ண அதுக்காக வருத்தப்பட மாட்டோம், ரைட்டுங்களா? நம்ம வந்து சந்தோஷமா அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம். அப்போ அந்த வருமானம் யாருக்குன்னா அந்த கடைக்காரருக்கு வருமானம், அவரும் சந்தோஷமா வாங்குவார். ஆனா ஒரு பொருளை வாங்க போறீங்க, பணத்தை இழந்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, வருமானத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பணத்தை இழந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சட்டப்படி பாவம் ஆயிடும், உங்களுக்கு சட்டப்படி தவறாயிடும், பாவம் ஆயிடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நெட்வொர்க்ல இன்னைக்கு அதுதான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய இழப்பில் வருமானம் கிடையாது. அப்ப நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ வந்து இந்தியாவுல பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு மந்த்லி சேலரி 25,000 சேலரில இருக்கிறாங்க. ஸோ நம்ம கம்பெனில ஜாயினிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ₹1,679. சின்ன அமௌண்ட் தான். இது ஏன் சொல்ல வரேன், இப்போ நான் அடுத்த ஸ்லைட் நீங்களே உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்ணுது ஏன் நான் கிளியரா நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்றத. ஒன் டைம் பர்ச்சேஸ் அமௌண்ட் மேட்டர்ஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி அஃபோர்டபுள் பர்ச்சேஸ்ல வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா? அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கணும், ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குறைவா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவா இருக்கும், ரொம்ப அதிகமா இருந்தா உங்களுக்கு
அது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். நீங்க ஓவர் பேர்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி தான் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்க அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது எளிதாக ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். அதே போல ஈஸியா டீம் வந்து டூப்ளிகேஷன் ஆகும். உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன் முன்னாடியே சொல்லிட்டேன், மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமா இருக்கிறாங்க. 70% இந்தியாவில் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமா இருக்கும்போது அந்த ஜாயினிங் அமௌண்ட் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப லோவா இருந்தா ஒரு ரீசன் இருக்குது. இப்போ 500 ரூபாய்க்கு ஜாயினிங் அமௌண்ட் இருக்கலாம், இல்ல 1000 ரூபாய்க்கு கீழே ஜாயினிங் அமௌண்ட் இருக்கலாம். அப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு கீழே ஜாயினிங் அமௌண்ட் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணீங்கன்னா அதோட இன்கம் பிளான் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்கம் பிளான் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கும். சம்பாதிக்கிற வருமானமும் குறைவா இருக்கும். அது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஆனா அதிகமா அமௌண்ட் ஜாயினிங் அமௌண்ட்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு கம்பெனில 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 10,000 ரூபாய் கட்டி எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க? எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்களா? அப்போ ஒரு தடை என்னன்னா பணம் அப்படின்ற ஒரு தடையா இருக்கும். ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரை 10,000 கட்டி ஜாயின் பண்ண சொன்னா அது ரிஸ்க் ஆயிடும். அப்போ அதுல வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் பிரைஸ், ஜாயினிங் பிரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் கம்பெனி ஒரு சேஃப். ரீபர்ச்சேஸ் அப்படின்றது திணிக்க கூடாது. அவங்க தேவைப்பட்டால் வாங்கக்கூடியதான் ரீபர்ச்சேஸ். நிறைய கம்பெனில என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி பர்ச்சேஸ் அப்படின்னு திணிக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி 20 இயர்ஸ் கம்பெனி சொல்றாங்க. இப்போ அந்த கம்பெனில 3,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் மாத்திருக்காங்க மாசம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி. அப்ப நான் 20,000 சம்பாதிக்கிறேன். ஏன்னா நீங்க மாசம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி திணிச்சிங்கன்னா எனக்கு தேவைப்பட்டு வாங்கினா நல்ல விஷயம். எனக்கு அது தேவை, அது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கம்பெனி என்ன ஃபோர்ஸ் பண்ணல, மினிமம் அமௌண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனா மாசம் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வாங்கணும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த டார்கெட், அந்த உங்களுடைய அமௌண்ட் உங்களை அறியாமல மாசம் ஒரு 5,000 10,000 நீ வாங்கியிருக்க பொருள் வந்து உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே திரும்பி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல்கா அந்த அமௌண்ட், அந்த ப்ராடக்ட் எல்லாம் வீட்டுல இருக்கும். அந்த டேட் கூட எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்மளுக்கு தேவை ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு தேவைன்னா பொருள் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு கம்பெனிக்காகவும் லீடர் சொல்றாரு அப்படின்றதெல்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது கம்பெனி தான் வளரும். நம்ம அந்த கம்பெனில சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நிறைய இந்த மாதிரி கம்பெனில இருக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க மாசம். ஆனா 5,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்க. 2,000 பே அவுட் வந்திருக்கும். ஆனா 8,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சியை குறையாம வச்சிருக்கணும், அந்த லீடரோட இன்கம் குறையாம வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க மேல அதிகமான சுமையை வைப்பாங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கிறோம் இல்லையோ ஒரு 10 மாசம் கழிச்சு நிறைய பீப்புள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம தவறான இடத்துக்கு வந்திருக்கோம், நம்மள அறியாமல் நிறைய பணம் வெளியே போயிருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸ். ஸோ எல்லாமே நல்ல விஷயம்தான் மந்த்லி பர்ச்சேஸ் அப்படின்றது. பட் ஒரு ஈஸி வே நான் சொல்றேன். ஸோ அது வந்து இல்லீகல் அப்படிலாம் கிடையாது. ஆனா அங்க திணிக்கிறாங்க. அந்த திணிப்பு தான் இருக்கக்கூடாது. லீடர்ஸ் நல்லா இருக்கணும், கம்பெனி நல்லா இருக்கணும்ன்றத திணிக்கிறாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க ஒன் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க இங்க கட்டாயம் எதுவுமே நம்ம கம்பெனில திணிக்கவே இல்லை. உங்க நிறைய இன்கம் சேவிங்ஸ் ஆகும். நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கம்பெனில பர்ச்சேஸ் பண்ண சொல்லி அந்த பணத்தை திரும்ப வாங்க வைக்கிறாங்களா? இங்க கிடையாது. அப்போ ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வருமானம் இங்க சேவிங்ஸ் ஆகுது. வருமானம் இல்லைன்னா எந்த லாஸும் கிடையாது. அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம ஒன் டைம் பர்ச்சேஸ் கான்செப்ட் அப்படின்றது. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது பைனரி பிளான் அண்ட் சன்ஃபிளவர் பிளான். ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேர் பிளான் தெரியாமலே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கம் பிளான்னா என்ன அப்படின்னு தெரியாமலே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸை கொண்டு போறது இந்த மார்க்கெட்டிங் பிளான் தான். எந்த கம்பெனி பண்ணாலும் கண்டிப்பா மார்க்கெட்டிங் பிளான் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்க பிசினஸை சக்சஸ் பண்ண வைக்கும். நீங்க எந்த ப்ராடக்ட் சேல் பண்ண அவசியம் கிடையாது. இந்த பிளான் அழகா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லி கொடுத்தாலே போதும், ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். அப்போ எந்த பிளானை நம்ம சூஸ் பண்ணலாம்? பைனரியா, சன்ஃபிளவரா? ரெண்டே கான்செப்ட் தாங்க. மேக்சிமம் 2 பிளான் தாங்க. ஒன்னு பைனரி, ஒன்னு சன்ஃபிளவர். அப்ப எதை நம்ம ஈஸியா பண்ண முடியும், எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க சன்ஃபிளவர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களா, சன்ஃபிளவர் அப்படின்றது இது மாதிரி மல்டி லெக் இருக்கும். ABCDE. சன்ஃபிளவர்னா சூரியகாந்தி. சூரியகாந்தி எப்படி இருக்கும்? அந்த ஃபிளவர் அதை சுத்தி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபிளவர் எல்லாமே அதை ஒரு நடுவில் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அதை சுத்தி தான் அந்த ஃபிளவர் இருக்கும். அப்போ அதே போலதான் சன்ஃபிளவர் கான்செப்ட்ல நம்ம டைரக்டா நம்ம நிறைய பேர் 10 பேர் ரெஃபர் பண்றோம்னா 10 பேர் நம்மளை சுத்தி தான் டைரக்டா நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மல்டி லெக்ல தான் அந்த இன்கமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க ஒரு லெக் 2 லெக்லாம் இன்கமே வராது. அது 3 4 5 6 இந்த மாதிரி அதிகமா வித்து போனாதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட வீக் சைடு வந்து உங்களுக்கு ஒரு லெக் வீக்கா இருக்குன்னா உங்க இன்கம் அஃபெக்ட் ஆகும், வருமானம் கிடைக்காது. 5 லெக் மெயின்டைன் பண்றீங்க,
அதுல வந்து 3 லெக் வீக்கா இருக்குன்னா 2 லெக் தான் நல்லா போகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் வந்து உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ நிறைய டீம் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணாதான் அதுல சஸ்டெயின் பண்ண முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 5 பேரை நீங்க டைரக்ட் பண்ணணும், அந்த 5 பேரும் ஆளுக்கு 5 பேர் கொண்டு வரணும், அந்த 5 பேரும் ஆளுக்கு 5 கொண்டு வரணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு கடினமான வேலை. அப்ப இங்க பைனரி கான்செப்ட் பாருங்க, இங்க எல்லாருக்குமே தேவை 2 நபர்கள், ஏ டீம் பி டீம், அவ்வளவுதாங்க. சிடிஇ எதுவுமே வராது. அந்த 2 பேருக்கு மேல வந்தால் அவங்க கீழே தான் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், உங்களுக்கு டீம் சப்போர்ட் அப்படின்றது ஈஸியா இந்த இடத்துல கிடைச்சிரும். ஓகே, இன்கம் வந்து நோ இன்கம் லிமிட். ஓகேவா? இங்க வந்துட்டு எப்படி நடக்கும் பிசினஸ் அப்படின்னா, இங்க வந்து 2 டீம் நல்லா போனாலே போதும். இங்க 2 டீம் வந்து ஏபி 2 டீம் ஒர்க் பண்ணாலே போதும். அந்த 2 டீம் நல்லா ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கான இன்கம் கிடைச்சிரும். இப்ப லேட்டஸ்டா ஒரு நம்பர் 1 கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி இப்ப பைனரி பிளானுக்கு மாறி இருக்காங்க. அந்த கம்பெனி லீடர்ஸ் எல்லாமே பைனரி பிளானை தான் அவங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க. சன்ஃபிளவர் கான்செப்ட் தான் பல வருஷமா போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் பைனரி கான்செப்டை கொண்டு வந்து இப்ப லேட்டஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பைனரி தான் சக்சஸ்ஃபுல் கான்செப்ட். நிறைய பீப்புள் பைனரி பிளானுக்கு தான் வருவாங்க. ப்ராடக்ட் பேஸ் வச்சு பண்ணக்கூடிய எல்லாருமே பைனரி பிளான் தான் ரொம்ப ஈஸியான சிஸ்டம் இது. இன்னைக்கு அந்த கம்பெனில இருந்து வெளியே வரக்கூடிய நபர் எல்லாருமே கடைசி எங்க வராங்க அப்படின்னா பைனரி பிளானுக்குள்ள தான் வராங்க. அவ்வளவு சூப்பரானதான் இந்த பைனரி கான்செப்ட். இதுக்கு அடுத்து இந்த பைனரி எப்படி கால்குலேஷன் பண்றாங்க, இந்த பைனரி சிஸ்டம் எப்படி வந்து கம்பெனி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இப்போ நீங்க இருக்கிறீங்க லெஃப்ட் ரைட் 2 டீம் தாங்க. லெஃப்ட் டீம் ரைட் டீம் 2 டீம். இப்போ லெஃப்ட்ல ஒரு 100 பாயிண்ட் நடந்திருக்குது, ரைட்ல 80 பாயிண்ட் நடந்திருக்கு. அப்ப இதை வந்து மேட்சிங் பண்ணுவாங்க. அப்ப பொருத்தமான அளவு எது? 80 தான் பொருத்தமான அளவு. அப்ப கம்மியா வீக்கரா இருக்க சைடு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படின்னா 80 பாயிண்ட் தான் மேட்ச். அப்ப 80 பாயிண்ட மேட்ச் பண்ணிடுவாங்க. மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு 80 பாயிண்ட்டுக்கு என்ன கமிஷன், அதுக்கு நான் ஒரு தோராயமா சொல்றேன். நம்ம கம்பெனில ஒரு ஐடி வந்து ஒரு பாயிண்ட். அப்ப 100 பிவி அப்படின்னா 100 பேர் கணக்கு வச்சுக்கலாம். 80 பேர் ஜாயின் பண்ணா, இல்ல இந்த பக்கம் 80 பேர் ஜாயின் பண்ணோம்னா 80 பேருக்கு இன்கம் கொடுத்துட்டாங்கன்னா கமிஷன் கொடுத்துருவாங்க. அந்த கமிஷன் கொடுக்க போக பேலன்ஸ் வந்து அந்த கேரி ஃபார்வர்ட்ல இருக்கும். அப்ப இங்க என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா, 2 பக்கமும் சமமான லெஃப்ட் ரைட் உறுப்பினர்களை சேர்க்கிறதா. 2 பக்கம் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ இங்க வருமானம் அப்படின்றது மேட்சிங் அடிப்படையில். சில கம்பெனில பாயிண்ட் வச்சிருப்பாங்க, சில கம்பெனி பிவின்னு வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா இந்த லெஃப்ட்ல எவ்வளவு நடக்குதோ, ரைட்ல எவ்வளவு நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட், எந்த பக்கம் நடந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் ஈக்குவலா பிசினஸ் நடக்கும்போது அது மேட்சிங் ஆகி உங்களுக்கு இன்கம் கிடைக்கக்கூடியதான் இந்த பைனரி கான்செப்ட். ஸோ இந்த பைனரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரொம்ப லாங் டைம் சம்பாதிக்க முடியும், ஷார்ட் டைம் மூலமாவும் லாங் டைம் ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பவர் சைடு கேரி ஃபார்வர்டு. பவர் சைடு கேரி ஃபார்வர்ட்னா என்ன? பவர்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சைடு அதிகமா இருக்குது, ஒரு சைடு கம்மியா இருக்கு. இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். பவர் அப்படின்னா டெபாசிட்னு சொல்லுவாங்க. டெபாசிட்னா பணத்தை செலுத்துறது, சரிங்களா? இந்த டெபாசிட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சைடு 10,000 பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீக்கர் சைடு வந்து உங்களுக்கு ஒரு 6,000 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு. ரைட்டுங்களா? அப்போ 6,000 பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆயிடும். 10, 10,000, 6,000. ரைட் சைடுல வீக்கர் சைடு, அதாவது எங்க கம்மியா இருக்கு அது பேர் வீக்கர் சைடு. அங்க வந்து 6,000 பாயிண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இன்கம் கிடைச்சிடும். இங்க 10,000 பாயிண்ட் இருக்கு, பேலன்ஸ் 4,000 பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகும்னா இதுதான் கேரி ஃபார்வர்டு. இது வந்து டெபாசிட்னு சொல்லுவாங்க. உங்க பாயிண்ட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து சேவிங் யுவர் பாயிண்ட்ஸ், உங்களோட உழைப்பு சேவ் ஆகிறது தான் இந்த கேரி ஃபார்வர்டு. நிறைய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பண்ணுவாங்க. இந்த சன்ஃபிளவர் கான்செப்ட்ல மந்த்லியே எல்லா சைடும் ஜீரோ பண்ணிடுவாங்க. ஒரு சைடு அதிகமா பாயிண்ட்ஸ் நடந்திருக்கா, ஜீரோ பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் பாயிண்டே இல்லை, இன்னொரு 2 லெக்கு நல்ல பாயிண்ட் இருக்கு அப்படின்னா கூட ஜீரோ பண்ணிடுவாங்க. பட் இங்க என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இங்க கணக்கு முடிக்க போக எந்த சைடு அதிகமா இருக்கோ அது பேர் டெபாசிட் சைடு. உங்க உழைப்பு வீணாகாது. நிறைய பேர் ஒரு பக்கம் நல்லா போதா சந்தோஷப்படுங்க, உங்க உழைப்பு சேவிங்ஸ் ஆகுது. நீங்க உங்க வேலைய வீக்கர் சைட்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போ நம்ம ஒர்க்கே எங்க இருக்கு அப்படின்னா வீக்கர் சைட்ல தான் நம்ம ஒர்க்கே இருக்குது. வீக்கர் சைடு வந்து வித்ட்ரால் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஏடிஎம் போறீங்க, பணத்தை டெபாசிட் பண்றீங்க, பணத்தை அங்க போட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஏடிஎம் கார்டை வச்சு பணத்தை எடுக்கணும். இல்ல பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, பணத்தை எடுக்கணும். அப்போ அந்த டெபாசிட் அப்படின்றது, அந்த பணத்தை போய் கொண்டு போடுறீங்களா, ஒரு பக்கம் அதிகமா இருக்குன்னா அது பேர் டெபாசிட்.
அப்போ வீக்கர் சைட்ல போயிட்டு ஐடி வரும்போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் தான் அது வித்ரா. அப்போ வீக்கர் சைடு கம்மியா இருக்க சைடு வந்து நீங்க அதிகமா கவனம் செலுத்தீங்கன்னா அதுல பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா பவர் சைடு அதிகமா போகுதுன்னு கவலை பண்ண அவசியமே கிடையாது. அது வந்து சேவிங் சைடு. உங்க உழைப்பு, உங்க பாயிண்ட்ஸ், நீங்க பண்ணக்கூடிய வியாபாரம் அப்படின்றது சேவிங்ஸ் ஆகுது. இதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க அந்த பிளானை இந்த பிளானை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அது வந்து மல்டி லெக் கொண்டு வரணும், மல்டி லெக்ல வேலை செய்யணும், மல்டி லெக் மெயின்டைன் பண்ணணும், மாசம் மாசம் பாயிண்ட் 0 ஆகும். பட் இங்க அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒன் சைடு வந்து உங்களுக்கு உழைப்பு வந்து அப்படின்னு சேவிங்ஸா நிற்கும். நம்ம ஈஸியா இன்னொரு பக்கம் எப்ப வேணா வேலை செஞ்சுக்கலாம். டைம் எல்லாம் கிடையாது. இப்போ ஒன் சைடு ஒரு 4000 பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு, சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு மாசத்துல 0 பண்ணுவாங்களா, இல்ல 6 மாசத்துல 0 ஆயிடுமா? நம்ம வேலை செய்யாட்டினா கிடையாது, கண்டிப்பா ஆகாது. லைஃப் லாங் கேரி ஃபார்வர்டு. நீங்க எனி டைம் வந்து ஒர்க் பண்ணி அந்த வீக்கர் சைடு மூலமா நீங்க உங்க வருமானத்தை எடுத்துக்க முடியும். ஸோ இது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய கம்பெனி பண்றாங்க. இப்போ ஒரு 8 வருஷமா இருக்கக்கூடிய கம்பெனி, தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிலாம் இதை பண்றாங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு சொல்றேன். ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்தா, ஒரு நல்ல லீடரா இருந்தா மேக்சிமம் 3 ஐடிஸ் தான் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பேன் கார்டுக்கு நம்ம கம்பெனி 3 ஐடி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு ஐடி தான் பணம் வாங்குறோம். அதுவே போதும்னு சொல்றோம். மீதி 2 3 நீங்க உள்ள வந்து சம்பாதிச்சு நீங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்க சொல்றோம். அப்படி ரேரா இருந்தா 3 ஐடி வாங்குறோம். ஆனா நிறைய கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா 7 ஐடிஸ், 15 ஐடிஸ், 30 ஐடிஸ் எல்லாம் போட சொல்றாங்க. அப்போ பெரிய முதலீடு திட்டமா அதை கொண்டு போறாங்க. கம்பெனி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. 7 ஐடிஸ் நீங்க ஒரு பேன் கார்டுக்கு 7 ஐடிஸ் அலோவ் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த பிசினஸ்ல வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் ஒரு ஐடியில சரியா ஒர்க் பண்ணாம இருக்கிறீங்க. அப்போ ஒரு கம்பெனியோட தலைமை இல்லாட்டி ஒரு கம்பெனியோட லீடர் மேல இருந்து உங்ககிட்ட வந்து 15 ஐடிக்கு காசு வாங்குறான்னு வச்சுங்களேன், கடன் வாங்கி. இப்போ ஒரு கம்பெனிலாம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் லீடர்ஸே என்கரேஜ் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 15 ஐடி வாங்குறதுக்கு 10 15 பேர்ட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயே அந்த காசை ஃபுல்லா அவங்க வந்து பேர் சொல்லி வாங்கிடுறாங்க. நீங்க 7 ஐடி இப்பயே போட்டுருங்க, நாளைக்கு போட முடியாது. இப்ப நாங்கெல்லாம் 2 ஐடி தான் ஒர்க் பண்றோம். நாங்க 7 ஐடி முன்னாடியே போடல. போட்டிருந்தா எங்களுக்கு வசதியா இருந்திருக்கும். 3வது 4வது ஐடிலாம் எனக்கு மேல ஒர்க் பண்ணிப்பேன். பல பேர் கீழே போடுற மாதிரி ஆயிடுது. அதனால வந்து 7 ஐடி முதலே பண்ணுங்க, இல்ல 15 ஐடி போடுங்கன்னு வந்து ஒரு ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொண்டு போறாங்க. உங்களுக்கு ஓவர் பர்டன் வைக்கிறாங்க. இப்ப என்னோட வருமானம் 25,000 மாசம். அப்போ ஒரு கம்பெனில 5,000 என்ட்ரி காஸ்ட் இருக்குன்னா 7 ஐடி போட்டா 35,000. அப்போ ஒரு ஐடி வேலை செஞ்சாலே பெரிய இன்கம் இங்க இருக்கு. அப்ப 7 ஐடியில அது சாத்தியமா? இன்னைக்கு ஏசியாவிலே பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஒரு கம்பெனில நம்பர் 1 டாப் ஏர்னர்ஸ் சொல்ல, மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அந்த பர்சன் 12 லெக் தான் மெயின்டைன் பண்றாரு. அப்ப நீங்க 15 ஐடி போட்டீங்க அப்படின்னா 16 லெக் மெயின்டைன் பண்ணணும். 7 ஐடி போட்டீங்கன்னா 8 லெக் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து இம்பாசிபிள். சாதாரண பர்சன் 100% இம்பாசிபிள். 3 ஐடிக்கு வேலை செய்யலாம், 2 ஐடிக்கு வேலை செய்யலாம். 100% இம்பாசிபிளான ஒரு விஷயத்த உங்க மேல திணிக்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம கம்பெனில கிடையாதுங்க. வரக்கூடிய மக்களை வந்து அழகா ஒரு ஐடியில சம்பாதிக்க வச்சு அவங்க ஓவர் பர்டன் இல்லாம அதுக்கு அடுத்து ஒரு 2 3 இல்லாட்டி 2 ஐடி கூட பேசுறோம். ஏன் 2 ஐடி பேசுறோம்? இம்மீடியட்டா ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. மாசம் 50 ரூபாய் இன்கம் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. இப்ப 2 ஐடியில வந்தாலும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் அது போன்ற கம்பெனில அவங்களுக்கு ஃபேக்கா என்ன பண்றாங்களா, அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா பெரிய முதலீடு திட்டம் மாதிரி கொண்டு போய் உங்க பணத்தை இழக்க வச்சு அதிக ஐடின்றது அதிக சுமை மாதிரி. இப்ப நான் போட்டோல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இத்தனை ஐடி நம்ம சுமந்து கொண்டு போக முடியுமா? இத்தனை ஐடியில வேலை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. அதையும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கம்பெனி வந்து நம்ம கம்பாரிசன் பண்ணலாம். இது வந்து எந்த கம்பெனியும் நான் ஓப்பனா சொல்ல வரல. பட் ஒரு மறைமுகமான பேரை வச்சுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கம்பெனி எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்காமலே ஒர்க் பண்றது அப்படின்றது நல்ல விஷயமே கிடையாது. அப்ப நம்ம கம்பெனி எவ்வளவு பெஸ்ட், நம்ம கம்பெனி பெஸ்ட்ன்னு தான் சொல்றேன், மற்ற கம்பெனி ஒர்ஸ்ட்னு சொல்ல வரல. கம்பேர் பண்றேன். அந்த கம்பெனியோட நம்ம கம்பெனில என்னெல்லாம் அடிஷனலா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க, கிளியரா பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஏசிஎஸ் இந்தியா. அவங்க ப்ராடக்ட் வேல்யூ கேட்டா லோ வேல்யூ ப்ராடக்ட். சரியான ப்ராடக்ட் வேல்யூங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதே போல டிஆர்எஸ் இந்தியா லோ வேல்யூ ப்ராடக்ட். எஸ்எம் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி இருக்கு, அதுல வீக் வேல்யூ ப்ராடக்ட். 100% ப்ராடக்ட் ஒர்த்தே இருக்காது. பட் நம்ம டர்வின் வெல்னஸ்ல 100% வேல்யூவான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? 100% எல்லாருக்கும் வேல்யூவான ப்ராடக்ட் தான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி என்ன இருக்கு? ஏசிஎஸ் இந்தியால அதர் பிராண்ட், அங்க ப்ரொமோட் பண்றது அதர் பிராண்ட். இன்னொரு கம்பெனி டிஆர்எஸ் இந்தியா,
இவங்க ப்ரொமோட் பண்ண ஒன்லி ஹெல்த் கேர் மட்டும் தான் ஜாயினிங்ல கொடுக்குறாங்க. இன்னொரு கம்பெனி எஸ்எம் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம நிறுவனத்துல ஹெல்த் கேர் பிளஸ் பர்சனல் கேர் பிளஸ் பிராண்டட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம். மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் அதர் பிராண்டட் இல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ நம்ம கேட்டகரி வந்து எக்ஸஸாவே இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நீங்க நம்பி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் ஹெல்த் கேர் விருப்பம் இருக்காது, இன்டேக் எடுக்க யோசிப்பாங்க. அப்போ அவங்க ஈஸியா பர்சனல் கேர் ஜாயினிங் பேக்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். பிளஸ் நம்ம மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம். அப்போ நம்ம கிட்ட அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பேர் இன்கம் ஒரு ஜோடிக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னா, ஏசிஎஸ் இந்தியால 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, டிஆர்எஸ் இந்தியால 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எஸ்எம் மார்க்கெட்டிங்ல 1500 ரூபாய். என்னடா இதெல்லாம் விட இந்த கம்பெனில 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கலாம். பட் இதுல மிகப்பெரிய செக் பாயிண்ட் வச்சிருக்கேன். அதை அடுத்த பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அப்புறம் நம்ம கம்பெனில 1000 ரூபாய். அப்போ எல்லா கம்பெனிலும் ஒரே மாதிரி இன்கம் தான் இருக்குது. 1000 பேர் மேட்ச் கொடுக்குறாங்க. அப்புறம் டெய்லி லிமிட் எவ்வளோ? ஏசிஎஸ் இந்தியால 8000 ரூபாய். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8000 ரூபாய். அதுக்கு மேல ₹1 நீங்க சம்பாதிக்க முடியாது. 8000 rupees தான் லிமிட். அடுத்து ரெண்டாவது டிஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 தான் லிமிட். இப்போ எஸ்எம் மார்க்கெட்டிங் சொன்னோம் பாத்தீங்களா, 1500 ரூபாய் பேர் இன்கம் கொடுத்தாலும் அந்த கம்பெனில ஒரு நாளைக்கு லிமிட் எவ்வளவுன்னா 3000 ரூபாய் தான் லிமிட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கம்பெனில பாருங்க 16,000ங்க. 24 பேர்ல உங்களுக்கு 8 ஜோடி கட்டாது, 1/3 கட்டாதான் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் பர் டே நம்ம கம்பெனில சம்பாதிக்கலாம். அப்போ நீங்க எதுக்கு மல்டிபிள் ஐடி போடணும்? எதுக்கு நம்மளுக்கு 7 ஐடி தேவை? நம்ம ஒரு ஐடியில சூப்பரா சம்பாதிக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஓவர் பேர்டன் இல்லாம பண இழப்பு இல்லாமல ஒரு கான்செப்ட் நீங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவர் சைடு கேரி ஃபார்வர்டா ஏசிஎஸ் இந்தியால இருக்கு, டிரான்ஸ் இந்தியால இருக்குது. ஆனா எஸ்எம் மார்க்கெட்டிங் சொன்னோம் பாத்தீங்கன்னா, என்னதான் 1500 ரூபாய் பேர் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 3000 தான் லிமிட் கொடுக்குறாங்க. பவர் சைடு கேரி ஃபார் ரொம்ப மைனஸ். உங்க உழைப்பு 0 ஆகிறது ஏத்துப்பீங்களா? நான் ஒன் சைடு பிசினஸ் கொண்டு வந்திருக்கேங்க, 100 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த 100 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாள் ஒரு கம்பெனி 0 பண்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? என்னதான் 1500 ரூபாய் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். உங்க உழைப்பு, உங்க வருமானம் எல்லாமே அதை வந்து 0 பண்றாங்க அந்த கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியும் எடுத்து பண்றாங்க. அப்போ நம்ம கம்பெனில பவர் சைடு கேரி ஃபார்வர்டு இருக்கு. ரைட், ஓகே. இதுக்கு அடுத்து பே அவுட் சிஸ்டம் வீக்லி. அந்த கம்பெனிலாம் வீக்லி, அடுத்த கம்பெனி வீக்லி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டே பே அவுட், நம்மளும் சேம் டே பே அவுட். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்பெனி ஏஜ் என்ன? ஏசிஎஸ் இந்தியாவில் 8 வருஷம். ஆனா 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி 0ல தான் ஆரம்பிச்சாங்க. அதே போல டிஆர்எஸ் கம்பெனி 16 வருஷம் கம்பெனி. அந்த எஸ்எம் மார்க்கெட் 8 வருஷம் கம்பெனி. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மந்த் கம்பெனி. ஏன் 5 மந்த் கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த கம்பெனில பேர் எடுத்த நபர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லேக்ஸ்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த லீடர், அந்த கம்பெனி வளர்ச்சிக்காக தான் நம்ம சம்பாதிப்போம். ஆனா நம்ம கம்பெனி 5 மாசம் கம்பெனி. இதுல நீங்க ஒர்க் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நம்ம வளர்ச்சி, நம்ம கம்பெனி வளர்ச்சி, இதுக்காக தான் நம்ம ஓட போறோம். நம்ம வளர்ச்சிக்கு நம்ம கீழே இருக்கவங்க ஓடுவாங்க. அப்போ ஆரம்ப கட்டத்துல ஒரு கம்பெனி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம கம்பெனில ஜாயினிங் அமௌண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஜாயினிங் அமௌண்ட் எவ்வளவு? ஏசிஎஸ் இந்தியால 8000 ரூபாய், டிஆர்எஸ்ல 13,000 ரூபாய், எஸ்எம் மார்க்கெட்டில 1679, நம்ம கம்பெனில 1679 பிளஸ் 1889. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி எல்லாமே 1000 ரூபாய் தான் பேர் இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப நம்மளும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஆனா அங்க 8000 13,000 ஜாயினிங் அமௌண்ட் இருக்கு. நம்ம 1889. அங்க 8000 தான் சீலிங், இன்னொரு கம்பெனில 10,000 தான் சீலிங், நம்ம கம்பெனில 16,000 ரூபாய் சீலிங். சீலிங்னா டெய்லி லிமிட், டெய்லி சம்பாதிக்கக்கூடிய பொட்டன்ஷியல். அதிகபட்சம் 16 ஜோடி வரைக்கும் நம்ம வருமானம் பார்க்க முடியும். 8 ஜோடியும் வரலாம், 6 ஜோடியும் வரலாம். ஆனா அதிகபட்சம் எவ்வளோ? அப் டு 16,000 rupees வரைக்கும் லிமிட் இருக்கு. ஆனா அந்த கம்பெனில 8,000 ஆர் 10,000. இன்னொரு கம்பெனி பவர் செட் கேரி ஃபார்வர்டு இல்லாத கம்பெனில 3,000 rupees மேல ₹1 எடுக்க முடியாது. ஆனா நம்ம கம்பெனில ஈஸியா வந்து நீங்க 16,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்போ டெய்லி அஃபோர்டபிலிட்டி. ஸோ இந்த 8,000 ரூபாய் ஜாயினிங்லாம் ஒரு மாடரேட், அவ்வளவுதான். கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான். 13,000 என்ட்ரினா ஹை என்ட்ரி காஸ்ட், ரொம்ப அதிகமான அமௌண்ட். திங்க் பண்ணி பாருங்க. பர்ச்சேஸ் பண்ணாதான் வருமானங்க. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்வெஸ்ட் பண்ணி மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. உங்க செலவுல தான் வருமானமே இருக்கணுமே தவிர்த்து உங்களுடைய பண இழப்புல வருமானமா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம திங்க் பண்ணணும், எப்படி கம்பெனி எடுக்கலாம், எப்படிப்பட்ட கம்பெனில சேரலாம், எப்படிப்பட்ட கம்பெனி நம்ம மத்தவங்களை ரெஃபர் பண்ணலாம். நான் 10,000 ரூபாய் எடுத்து நான் சேர்ந்துட்டு இடம் பணம் இருக்குது, எல்லாரையும் ரெஃபர் பண்ண முடியுமா? ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. 15,000 சம்பளம் வாங்க, அவங்கள போயிட்டு 10,000 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க அடுத்த ஆளை சேர்க்க முடியுமா?
முடியாது. அப்போ இந்த ஜாயினிங் பேக்கேஜ் ஒரு கம்பெனியோட என்ட்ரி காஸ்ட், அந்த என்ட்ரி காஸ்ட் அப்படியே அஃபோர்டபுளா இருக்குன்னா அது நம்ம கம்பெனில இருக்கு. அப்ப திங்க் பண்ணி பாருங்க, நம்ம கம்பெனில எவ்வளவு சிறப்பான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பே அவுட் பார்த்தீங்கன்னா வீக்லி. ஸோ நம்ம இது ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதை பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டு நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்ம கம்பெனி 100% ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. அஃபோர்டபுள் ஜாயினிங் ப்ரைஸ் மற்ற கம்பெனிலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நடுத்தரமா இருக்கக்கூடிய ஜாயினிங் பேக்கேஜ். பே அவுட் வந்து சேம் டேவே கிளியர் பண்றாங்க. தென் பவர் சைடு கேரி ஃபார்வர்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்போ இங்க யோசிச்சு பாருங்கன்னா, சூட்டபிள் ஃபார் வைடர் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன். அதாவது இந்த பிசினஸ் சூட்டபிள் ஃபார் எல்லாருக்குமே. பணம் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணலாம், பணம் இல்லாதவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஒரு பேருக்கு 1000 ரூபாய் இருக்கு, ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் லிமிட் இருக்கு, சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு மாசத்துக்கு 4.8 lakhs இருக்கு. நீங்க மல்டிபிள் ஐட்ல ஜாயின் பண்ணணும் அவசியமே கிடையாது. பவர் சைடு கேரி ஃபார்வர்டு இருக்குது. பே அவுட் சேம் டே பே அவுட் பண்றாங்க. அதை தாண்டி ப்ராடக்ட் வேல்யூவா இருக்கு. நம்ம ஆஃபர் பண்றோம் பிராண்டட் ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட் ஆஃபர், நிறைய விஷயங்கள். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம எடுத்த பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்ற கம்பெனில கம்பேர் பண்ணும்போது நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி எல்லாமே பெஸ்டா இருக்கும். ஆனா நம்ம பெஸ்டா இருக்குமா? கிடையாது. நம்ம வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணா நம்மளுக்கு இன்கம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இங்க என்ன வேலை? இந்த பிசினஸ் பிளானை பொறுத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, ஈச் ஒன் டீச் டூ. ஒரு நபரும் 2 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா, ஹவு டு ரீச் டூ. நம்ம கீழே 2 பேர் எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள இணைக்க வேண்டும். ஈச் ஒன் டீச் டூ. நம்ம கீழே 2 பேர் தானே வருவாங்க, அதுக்கு மேல கிடையாதுல்ல. நம்ம 2 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம்ல. அந்த 2 பேருக்கும் 2 பேரை எப்படி இணைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குற வேலை. இதுதான் நம்ம ஒர்க்கு. அப்போ இங்க வந்து ஈச் ஒன் டீச் டு ஹவு டு ரீச் டு, இவ்வளவுதான் கான்செப்ட். இதே போல எல்லாருமே சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் ஈஸியா சக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்தியாவோட பாப்புலேஷன் 150 கோடிங்க. நம்ம கீழே ஒரு 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா? திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகமே சுருங்கிடுச்சு. எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். அப்போ எல்லாருமே நீங்க வந்து தெரிஞ்சவங்களை விட டெய்லி வந்து அன்னோன் பர்சன் நிறைய ஃப்ரெண்ட்லியா கிடைக்கிறாங்க இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம். அப்ப யோசிச்சு பாருங்க, 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுல நம்ம கீழே 2 பேர் கொண்டு வர்றது கடினமா கேட்டீங்கன்னா, அது நீங்க கடினமா நினைச்சாதான் அது கடினம். இது வந்து சுலபம் ஈஸி நினைச்சா இந்த 2 பேரை ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங் பாக்குறீங்க, இவ்வளவு விஷயம் நல்லது இருக்கா? நீங்க அடுத்த செகண்ட் நாளைக்கே ஒரு 2 பேர், உங்க கீழே ஒரு 2 பேர் வரலையா, நாளைக்கே 2 பேர் ஈஸியா நம்ம கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட பிளான் தான் அந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். ப்ராஸ்பெக்டிங்னா என்ன? ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு முதல் வேலை, இந்த பிசினஸ்ல முதல் வேலை என்ன அப்படின்னா, வார்ம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த வியாபாரத்துல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. உங்க தெரிஞ்சவங்க வட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க அட்டன் பண்ண வைக்கணும். இல்ல உங்க ஏரியாக்குள்ள பக்கத்துல இருக்காரோ உங்க லீடர், அவங்கள இன்வைட் பண்ணி 1 to 1 கொடுக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோல்டு மார்க்கெட் சொல்லுவாங்க, தெரியாத நபர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரியாத நபர்கிட்ட இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். ஸோ புதிய அறிமுகங்கள் எப்படி கிடைக்கும்? தெரியாத நபர்கள்னா, நீங்க ஒரு ஒரு ஷாப்பிங் போவீங்க, அங்க ஃப்ரெண்ட் ஆகலாம். ஒரு டிராவல் பண்ணும்போது அங்க ஒரு இடத்துல ஃப்ரெண்ட் ஆகலாம். அப்ப இதெல்லாம் ஒரு கோல்டு மார்க்கெட்னு வரும். ஓகேங்களா? அப்போ இதையும் நம்ம வந்து இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங். டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங்னா என்ன? முதல்ல ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா, நம்ம இந்த பிசினஸ் பத்தி நம்ம இன்வைட் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த பிசினஸ் வாய்ப்பை பத்தி, அதுதான் ப்ராஸ்பெக்டிங். அப்போ நம்ம வந்து வார்ம் மார்க்கெட் பண்றோம், கோல்டு மார்க்கெட் பண்றோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்ல போடுறது, இன்ஸ்டால ஷேர் பண்றது, ஸோ டெலிகிராம்ல ஷேர் பண்றது. நம்ம எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது, இப்போ நான் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி போடுறேன்னா நீங்க எல்லாம் ஷேர் பண்ணணும். நீங்க பண்ற விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சாதான் இந்த பிசினஸ்க்குள்ள வருவாங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் அது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ இது டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து நேர்ல பிசினஸ் பண்றதை விட டிஜிட்டல் ஈஸியா பண்ண முடியும். நம்ம ரெகுலரா ஜூம் மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு நீங்க ரெகுலரா ஸ்டேட்டஸ் வைக்கணும். புது புது கான்டாக்ட் ஆட் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் அப்ரோச் பண்றாங்க,
பேசுறீங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஆகும்போது அடுத்த வேலை நம்ம நம்பர் கான்டாக்ட் ஷேர் பண்ணுவோம். அந்த கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் ஒரு வழி நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஈவென்ட் ப்ராஸ்பெக்டிங் இருக்கு. அப்புறம் ஃபாலோ ப்ராஸ்பெக்டிங் இருக்கு. ஏற்கனவே பேசியிருப்பீங்க, மீட்டிங் இன்வைட் பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஏற்கனவே மீட்டிங் வந்து பார்க்காம இருக்கலாம், இன்வைட் பண்ணி பார்த்து கூட இருக்கலாம். திரும்ப அவங்களை இன்வைட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே மீட்டிங் பேசியிருப்பீங்க, வராம இருக்கீங்க. இப்போ ரெகுலரா அவங்கள ஃபாலோ பண்ணி ஜூம் மீட்டிங் வர வைக்கணும். அப்போ ப்ராஸ்பெக்டிங் அப்படி இருந்தாதான் நீங்க பிசினஸ்க்குள்ள மக்கள் புதுசா ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஸ்பெக்டிங் அப்படி ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டிங் நீங்க பண்ணும்போது மீட்டிங் எப்படி அழைக்கணும்? ஸோ மீட்டிங் எப்படி அழைக்க போறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ண சொல்றாங்க. எடுத்த உடனே நீங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் பேசாம இருப்பாங்க. திடீர்னு இந்த பிசினஸ்க்காக பேசுவீங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே பிசினஸ் பத்தி பேசிட்டீங்க அப்படின்னா, அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணியாச்சு. ஏதோ காரணத்துக்காக கால் பண்றான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவனோட தேவைக்காக கால் பண்ண நினைப்பாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃபர்ஸ்ட் பேசணும். தென் நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, வருமானம் நல்லா இருக்கா, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, போதுமான சம்பளம் இருக்கா, கேஸ் ரேட்லாம் ஏறிடுச்சு, ஒரு காமனா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம்ல நல்ல ஒரு விஷயம் இருக்குது, நீங்க அதை பார்க்க முடியுமா, அதை பத்தி பேசலாமா அப்படி சொல்லி அவங்க கியூரியாசிட்டி தூண்டுற மாதிரி தான் பேசணும். பட் நம்ம என்ன பண்ணோம், எடுத்த உடனே மீட்டிங் இருக்கு, ஆள் சேர்க்கணும், காசு இவ்வளவு சொல்லிடுறோம். இப்போ ஒருத்தர் வந்து கியூரியாசிட்டி நம்ம வந்து தூண்டுற மாதிரி பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல அவங்கள மீட்டிங் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒருத்தர் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது, மீட்டிங் வர வைக்கும் போது நீங்க அதிகமா கம்பெனி பத்தி சொல்லவே கூடாது. எவ்வளவு ஜாயினிங் அமௌண்ட், என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, என்ன பிளானு, ஸோ கம்பெனில இது மாதிரி ஏ டு இசட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்காது. ஒரு படம் முழு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ட்ரைலரை தான் லான்ச் பண்றாங்க. ஸோ ஒரு படம் ப்ரொடக்ஷன் அந்த விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைலராக தான் லான்ச் பண்றாங்க. அப்போ நம்மளும் ட்ரைலர் மாதிரி தான் பேசணும். ஃபுல் ஸ்டோரியை சொல்லிட்டீங்கன்னா மீட்டிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. அப்போ மீட்டிங் இன்வைட் பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. கம்பெனி பத்தி ஹோல் ஸ்டோரி சொல்லிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி மட்டும் பேசுங்க. அப்போ எடுத்த உடனே பிசினஸ் பத்தி பேசுங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளா பேசாம இருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க பேசியிருக்கலாம், வராம இருப்பாங்க. இல்ல டெய்லி மெசேஜ் போடலாம். அதை வந்து கண்டுக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் வாய்ஸ் கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலரா கூப்பிட்டு இருக்கேன், நீங்க வராம இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ஒன் டே ஒரு 1/2 hour மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஹம்பிளா பேசலாம். அப்போ வந்து இங்க பிசினஸ்ல முக்கியமான டூல் என்னன்னா ப்ராஸ்பெக்டிங் பண்றது, மீட்டிங் இன்விடேஷன் பண்றது, இதை அப்ரோச் கூட சொல்லலாம். பட் முழு கதையும் சொல்லிடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா முழு கதையும் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க போயிட்டு எல்லார்ட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பிசினஸ் இவ்வளவு இன்கம் இருக்கு, 1000 ரூபாய் ஒரு பேருக்கு 1000 ரூபாய் அப்படி சொன்னா, என்னடா இது ஆள் பிடிக்கிற பிசினஸ் ஸ்கேம் அதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப யாரோ 2 பேர் நம்ம நெகட்டிவ் பண்ண உடனே நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட ஒர்க் அப்படின்றது அப்படியே குறைஞ்சிரும். நெகட்டிவா பேசின உடனே அப்படியே ஒர்க்குன்றது குறைஞ்சிரும். நம்ம திரும்ப என்ன மீட்டிங் வர மாட்டோம், நம்மளே அந்த பிசினஸ் பண்ணாம இருப்போம். இது நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நிறைய பேர் பிசினஸ் விட்டு வெளியே போறது காரணமே ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் பேசும்போது நெகட்டிவ் ஆயிடுறாங்க. இந்த பிசினஸ்ல 2-3 விஷயம் தான். ஒண்ணு ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய பேர்ட்ட பேசுவாங்க, நெகட்டிவ் பண்ண உடனே வெளியே போயிடுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு 4 பேர் சேர்த்திருப்பாங்க, அந்த 4 பேரும் ஒர்க் பண்ணல அப்படின்னா வெளியே போயிடுவாங்க. இதுதான் பெரும்பாலும் இந்த பிசினஸ்ல நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்றது உங்க வேலை. இது வந்து லீடர் வேலை கிடையாது. புது பர்சனை மீட்டிங் கொண்டு வரது உங்க வேலை. அப்ப லீடர் நீங்க மீட்டிங் அட்டன் பண்ண வச்சிட்டீங்கன்னா, இன்னொரு தவறு நம்ம பண்றோம் அப்படின்னா, வித்தின் 24 hours மீட்டிங் அட்டன் பண்ணி ஒன்னு 24 hours ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்ல ஜாயின் பண்ணாம கூட இருக்கலாம். ஜாயின் பண்ணியிருந்தாலும் பண்ணாம இருந்தாலும் மீட்டிங் அட்டன் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நபரை உங்க அப்ளைன் மேல இருக்க ஆக்டிவ் லீடர்ஸோட கால் பேசணும். கான்ஃபரன்ஸ் கால். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? நீங்க பேசலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன நடக்கும்? சில விஷயங்கள் வந்து அந்த பீப்புளுக்கு ஏத்த மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது. அவங்களோட அவங்க என்ன பேசுறாங்க அதை வச்சு அப்ளைன் இதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கான்கால்ல பேசும்போது நீங்க நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும். ஓ, இது மாதிரிலாம் இருக்குதா? சேல்ஸ் க்ளோசிங் நம்ம நம்ம கான்செப்ட் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணா ஃபாலோ அப் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபாலோ அப்ல நம்ம கிட்ட என்னெல்லாம் ஐடியா இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து பைனரி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஃப்ரண்ட்ல கிடைக்கும். ஒரு 10 பேர் 5 பேர் கீழே வராங்க, என் கீழே வராங்கன்னா
அவங்களுக்கு மேல நீங்க வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் சேல்ஸ் க்ளோசிங் ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா இன்னொருத்தர் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, அவர் உங்க கீழே வரணும், 24 ஹவர்ஸ்ல அவர் உங்க கீழே நான் பிளேஸ்மெண்ட் பண்ணா மாசம் 50 ரூபாய் இருக்கு. இது ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபர் பண்றோம். என்ன ஆஃபர் பண்றோம்? வார வாரம் ஆஃபர் இருக்கு, டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஜாயின் பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உடனே பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஸோ இன்னும் 2 நாள் தான் ஆஃபர் இருக்குது. நீங்க 7 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணா அந்த ஆஃபர் வராது. இந்த ஆஃபர் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்ப டிஸ்கவுண்ட்னா சில பேருக்கு ஹாப்பியா இருக்கலாம், 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, சீக்கிரம் ஜாயின் பண்ணலாம். சில பேர் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா பிடிக்கும், அடிஷனலா 2 பொருள் 3 பொருள் எக்ஸ்ட்ரா இருக்குதா, கண்டிப்பா ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் ஃபாலோ அப் லிஸ்ட்ல வரும். அப்போ இந்த சேல்ஸ் க்ளோசிங் பண்ணும்போது மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டீங்களா, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட லீடர்ஸோட ஒரு கான்கால் பேசணும். இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சொல்றதை விட அடுத்த தேர்ட் பர்சன் சொல்லும்போது கொஞ்சம் லிசன் பண்ணுவாங்க, என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ நீங்க மீட்டிங் அட்டன் பண்ண வச்ச நபரை கொஞ்சமாச்சும் கான்கால் பேச ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நிறைய பேர் அதுல வந்து மிஸ்டேக் பண்றோம். ஸோ சீனியர் லீடர்ஸ் கூட இது வந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மீட்டிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ட்ரைனிங்கு. ஸோ இது வந்து புது ஸ்லைட்ஸ். நானே இதை வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பேசிக் ட்ரைனிங்கான ஸ்லைடு ரெடி பண்ணி மீட்டிங் எடுக்கிறேன். மேபி உங்க எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஒரு 2-3 ட்ரைனிங் இதை பத்தி நீங்க அட்டன் பண்ணும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ட்ரைனிங் அப்படின்றது லாங் டைம் போகும். பிளான் ப்ரெசன்டேஷன் நம்ம ஒரு 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் வந்து ட்ரைனிங் அப்படி கிட்டத்தட்ட 1 hour அந்த சப்ஜெக்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா வந்து நீங்க ஏதோ கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க டவுட்டை வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இதை பத்தி பேசலாம், தெளிவா பேசலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா இந்த மீட்டிங் அட்டன் பண்ண நீங்க? யாராவது பேச விருப்பப்பட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் கிளியரா இருக்குதாங்க? யாராச்சும் பேச விருப்பப்பட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, முத்து சார். சார் உங்களுக்கு நான் அன்மியூட் பண்றேன். முத்து சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். மியூட் எடுக்க முடியுதான்னு பாருங்க. புரிஞ்சுது சார். சார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் வந்து பாண்டிச்சேரி ஆளு, இப்ப வைசாக்ல இருக்கேன். இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். ஓகே, யாரு உங்க ரெஃபரன்ஸ் விசாகப்பட்டினம். சார்? யார் சார் உங்களோட தினேஷ் ரெஃபரன்ஸ்? தினேஷ்குமார் தினேஷ் சார். தினேஷ் குமார் டீமா? ஓகே 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 சார். உங்களுக்கு மீட்டிங் பூரா அண்டர்ஸ்டாண்டா புரிஞ்சுதா சார் ட்ரைனிங் உங்களுக்கு? புரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? கிளாரிஃபிகேஷன்? டவுட் இல்லை, நான் சொல்றேண்ணே. இன்னும் ஒரு 2 மீட்டிங் அட்டன் பண்ணோம், அப்பதான் வந்து தெளிவா புரியும். ஓகே ஓகே சார். ம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே லீடர்ஸ், என்ன விஷயம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம மீட்டிங் பார்த்துட்டோம், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் நம்ம டெய்லி நடக்கக்கூடிய மீட்டிங்கு நம்ம டெய்லி எத்தனை ப்ராஸ்பெக்டிங் பண்ண போறோம். இங்க ப்ராஸ்பெக்டிங் ரேஷியோ அப்படி ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு ஒரு நபரை இன்வைட் பண்ணுங்க. ஒரு 3ல இருந்து 5 பேர்கிட்ட பேசுங்க. ஒரு நபரை டெய்லி ஜூம் மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க. 5 நாளைக்கு 5 பேர் உங்களுக்கு மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க. அந்த 5 பேர்ல நம்மளுக்கு ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணா போதும். இதை வந்து நீங்க டார்கெட்டா வச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா
உங்க கீழே வந்து ஒரு டீம் வந்து கட்டமைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு கெஸ்ட்டை நியூ கெஸ்ட்டை கொண்டு வாங்க. ப்ராஸ்பெக்டிங் இல்லாம ப்ரெசன்டேஷன் இல்லாம நீங்க வெறும் மீட்டிங் மட்டும் வந்துட்டே இருந்தீங்கன்னா அங்க ஒர்க் நடக்காது. ஸோ ப்ராஸ்பெக்டிங் மட்டும் பண்ணுங்க. உங்க வேலை அப்படின்றது ப்ராஸ்பெக்டிங். அப்ரோச் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்ககிட்ட, கூட வேலை செய்யறவங்ககிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணுங்க. ஜஸ்ட் மீட்டிங் மட்டும் இன்விடேஷன் பண்ணுங்க. இந்த ஒர்க்கை மட்டும் நீங்க கண்டினியூவா பண்ணுங்க. வேற எந்த ஒர்க்கும் பண்ண அவசியமே கிடையாது. தென் உங்களை சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு கான்கால் லீடர்ஸ் பேசுவாங்க. ஒன்ஸ் கான்கால் பேசுறாங்க, நீங்க அதை வந்து கேதர் பண்ணிக்கலாம். அவங்க பேசுறது என்ன பேசுறாங்க, என்ன பாயிண்ட்ஸ் பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேதர் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ட்ரைனிங் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு பிகினிங் தான். இது ஒரு வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் இது வந்து இன்னும் உள்ள நீங்க வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 மீட்டிங் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அடுத்த மீட்டிங் அப்படின்றது கண்டிப்பா அடுத்த மண்டே வேணும்னா அதுக்குள்ள இந்த வாரம் ஒரு 4 மீட்டிங் இருக்கு. இந்த 4 மீட்டிங்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேரை நீங்க ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சுன்னா ஒரு 2 சேல்ஸ் க்ளோஸ் கொடுங்க. அடுத்த மீட்டிங் நீங்க உங்க அந்த 2 பேரோட ஜாயின் பண்ணுங்க. அப்போ அந்த 2 பேருக்கு நம்ம நாலேஜ் கொடுக்கும்போது அதுல 2 பேர்ல ஒருத்தர் ஆக்டிவேட் ஆனா கூட உங்க கீழே வந்து ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் வந்துருவாங்க. ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் வந்தாதான் உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து டூப்ளிகேஷன் ஆகும், டீம் டூப்ளிகேஷன் ஆகும், உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்ப இதுதான் ப்ராசஸ். அப்ப அடுத்த ஜூம் மீட்டிங்ல இதே மண்டே 8 மணிக்கு கரெக்டா ஷார்ப்பா நடக்கும். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண அப்பதான் கரெக்டா 9 o'clock முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். மேபி இது வந்து டைம் எடுத்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் இது வந்து இந்த டாபிக்ல நான் பேசுறது ஃபர்ஸ்ட் டைமா பேசுறேன். பட் அடுத்த மீட்டிங்ல இன்னும் சுருக்கமா இன்னும் தெளிவா கொஞ்சம் நம்ம ஒரு 9 மணிக்குல கம்ப்ளீட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா 7:55 நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா 8 மணிக்குள்ள எல்லாருமே கம்ப்ளீட்டா அட்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 8:05 ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 9 o'clock பிஃபோரா நம்ம இந்த மீட்டிங்கை எண்ட் அப் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு ஜூம் மீட்டிங் பிளான் ப்ரெசன்டேஷன் நடக்கும். அதுல நியூ கெஸ்டோட நீங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.